கேள்வி எண் 12. தமது அறையில் எதை கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு புருஷனை தானியேல் தரிசனத்தில் கண்டார்? ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு புருஷனை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு புருஷன் தரித்திருந்த வஸ்திரம் என்ன? சணல் வஸ்திரம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. சணல் வஸ்திரம் தரித்திருந்த புருஷனின் சரீரம் எதைப் போல இருந்தது? படிக பச்சையைப் போல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. மின்னலின் பிரகாசத்தைப் போல் இருந்தது எது? இதெக்கேல் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு புருஷனின் முகம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. தானியேல் தரிசனத்தில் கண்ட புருஷனின் கண்கள் எதைப் போல இருந்தது? எரிகிற தீபங்களைப் போல இருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போல் இருந்தது எது? தானியேல் இதெக்கேல் ஆற்றங்கரை தரிசனத்தில் கண்ட புருஷனின் புயங்களும் கால்களும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. தானியேல் தரிசனத்தில் கண்ட ஒரு புருஷனின் சத்தம் எதைப் போல இருந்தது? ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போல் இருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. தானியேலோடே கூட இருந்தவர்களும் இதெக்கேல் ஆற்றங்கரை தரிசனத்தை கண்டனர். சரியா தவறா என கூறுக. தவறு. அவர்கள் காணவில்லை என்பதே சரி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டவர்கள் யார்? தானியேலோடே இருந்த மனுஷர். தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.